அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி ஆன்மீக மலரில் உள்ள குறுக்கெழுத்து பற்றி பார்க்க போகிறோம். கிருஷ்ணர் படம் போட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 28, 2026. சரிங்களா, வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். 10 பேருக்கு 1000 ரூபாய் பரிசு வச்சுருக்காங்க. அனுப்ப வேண்டிய ஃபார்மேட், அக்கௌண்ட் நம்பர், டீட்டெயில், வாட்ஸ்அப்பில் தான் ஆன்சர்ஸ் அனுப்பணும். இந்த பேஜை ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வலம். முதல் கேள்விங்க. குழந்தை பருவத்தில் கண்ணன் இந்த நாகத்தின் தலையின் மீது நடனம் ஆடினான். கண்ணன் எந்த நாகத்தோட தலையில் நடனம் ஆடினார் அப்படின்னா, இதையே சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? காளிங்க நர்த்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா காளிங்கன் அப்படிங்க 5 தலை நாகத்தின் மீது என்ன பண்ணியப்போ ஏறி நடனம் பண்ணுவார். ஸோ காளிங்க நர்த்தனம்னு நம்ம இதை சொல்லுவோம். சரிங்களா? இப்போ அப்படி எழுதுனா ஒன்று மேலேருந்து கீழே என்ன? கண் இழந்த கணவனுக்காக தானும் தன் கண்களை கட்டி கொண்டவள். இது மகாபாரதத்தில் திருதராஷ்டிரன் காந்தாரி கௌரவர்களுடைய அம்மாவை தான் சொல்கிறாங்க. சகுனியோட அக்காவை தான் சொல்கிறாங்க, சகோதரியை. பதில் என்ன? காந்தாரி. கணவனுக்கு கண் இல்லைன்னு சொல்லி தன் கண்ணை துணியால் கட்டிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 100 பிள்ளைங்க. அவங்க தான் கௌரவர்கள். 6 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் தடையத்தாக்க என்பது கந்தசஷ்டி கவசத்தின் ஒரு வகை. காக்க காக்க கனவில் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையத்தாக்க, பார்க்க பார்க்க பாவம் முடிவிட, பில்லி சூனியம் பெருமை கேட்கல. அவ்வளோதான் வேண்டாம், நம்ம இதோட நிப்பாட்டிக்குவோம். ஓகே. தாக்க தாக்க தடையாதாக்க, பாலன் தேவாயன் இயச்சு. ஓகே. 7 மேலேருந்து கீழே என்ன? பீகார் மாநிலத்தில் இந்த இடம் உலக புகழ்பெற்ற தலமாகும். முன்னோர்களுக்கு பிண்டதானம், அதாவது தர்ப்பணம் அளிக்க ஏற்ற நகரமாகவும் கருதப்படுகிறது. காசி போனவங்க கயா போய் தர்ப்பணம் கொடுப்பாங்க. காசி போனவங்க கயாவுக்கு போவாங்க. ஓகேங்க. கயா பீகாரில் தான் இருக்குது. 2 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் கடம்பா கதிவேலா. இது முருகரை தான் சொல்கிறாங்க. கந்தா கடம்பா கதிவேலா. கந்தா அப்படின்னா சுடர் போன்ற ஒளிமிக்கவன். கடம்பா அப்படின்னா கடமம் மற்றும் கடம மாலை விரும்புபவர். கதிவேலா கதிர் மதி சூரியன் போல பிரகாசிக்கக்கூடியவர். 5 மேலேருந்து கீழே. துரோணரை மானசீக குருவாக ஏற்று வில்வித்தை பயின்ற சீடன். அவனோட கட்ட வேலையை பழையடி கேட்பாரு. ஏன்னா அர்ஜுனன் லீடிங்காக வந்தக்கூடாதுன்னு சொல்லி. அவ்வளோ பெரிய வில்வித்தை குருவானவர். ஏகலைவன். தன் குருக்கு குருத்தட்சணையை கட்ட வேலை கொடுத்தவர் ஏகலைவன். இவர் மட்டும் கட்ட வேலை கொடுக்கலன்னா அர்ஜுனனோட லீடிங்கில் இவர் தான் இருந்திருப்பார். 5 இடமிருந்து வலம் என்ன? பண்டரிபுர விட்டலனின் முக்கிய சீடர்களில் ஒருவரான இவர் பல அபயங்களை எழுதினார். அபயங்கள் அப்படின்னா அழியாத நூல்கள் அப்படின்னு சொல்லி பாடல்கள். பண்டரிபுர விட்டலன் அப்படின்னு சொன்னால் இது மகாவிஷ்ணுவோடைய ஒரு அவதாரம் சொல்லலாம். அதாவது பாண்டுரங்கன்னு நம்ம சொல்லுவோம். பாண்டுரங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அவங்களுக்கு பாடல்கள் எழுதினது அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்த நாமதேவ், சந்த துக்காராம், சந்த ஏகனேஸ்வரர். ஓகேங்களா? கடைசியாக ஏக்நாத். பதில் என்ன? ஏக்நாத். அபயங்கள்னால் அழியாத நூல்கள். ஓகே. 3 மேலேருந்து காலத்தால் அழியாத எக்காலத்திலும். 3 மேலேருந்து கீழே என்ன? அசுரர்கள் குலகுரு. டேஷ் கிராச்சாரியர் சுக்கராச்சாரியர். பதில் என்ன? சுக்கராச்சாரியர். அதாவது நம்ம சுக்கராச்சாரியன்னா சுக்கிர பகவான்னு சொல்கிறோம்ல. பிருகு முனிவருக்கும் கையாதிக்கும் பிறந்தவர். ஓகேங்களா? பிரம்மாவுடைய மானசீக புத்தர் சுக்கிர பகவான். ஓகே.
4 மேலேருந்து கீழே. நகுலன் சகாதேவனுடைய தாய். பாண்டவர்களுடைய அம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா குந்தி சொல்லுவோம். குந்தினா யுதிஷ்டன், பீமன், அர்ஜுனனுக்கு மட்டும்தான். அப்போ இவங்களுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா மாதுரி. இன்னொரு விஷயம், நகுலனும் சகாதேவனும் ட்வின்ஸு, இரட்டையர்கள். 8 இடமிருந்து வலம் என்ன. வேதங்களில் பழமையானது. வேதங்கள்னால் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது தான் மறை வேதங்கள். அதில் முதன்மையான வேதம் என்ன? ரிக். இதுக்கு அப்பா வரக்கூடியதான் யசு, சாமம், மதவனம்னு சொல்லுவோம். 12 இடமிருந்து வலம் என்ன. சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ கோயிலில் எழுந்தருளியுள்ள டேஷ் பாறை அம்மன் ஒரு முக்கிய தெய்வம். திருவொற்றியூர் தியாகராஜ சாமி கோயில் அப்படின்னா வடிவுடை அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லுவோம். தியாகராஜ வடிவுடை அம்மன் கோயிலில் வட்டப்பாறை அம்மன் அப்படின்னு சொல்லி பதில் என்ன? வட்ட இப்பாறை அம்மன் அப்படின்னு சொல்லி காளியம்மன் வந்து ஒரு முக்கிய தெய்வமாக இருக்காங்க. 9 மேலேருந்து கீழே என்ன. தில்லை டேஷ் கோயில் சைவர்களுக்கு உயிர். தில்லை தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. நடராஜர். சிதம்பரம் கோயிலை தான் சொல்கிறாங்க தில்லை அப்படின்னா. இந்த பாட்டு சிவனடியார்கள் எல்லாமே சொல்லுவாங்க. தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லையை மாற்ற மாட்டோம், தில்லை மாறாது. ஓகே. சிச்சம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. 15 இடமிருந்து வலம் என்ன. அர்ஜுனனுடைய மற்றொரு பெயர். மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனனுடைய மற்றொரு பெயர் என்னன்னு கேட்குறேன். 2வது இடத்து ஜெயக்கண்ணால் விஜயன் எழுதுவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்னன்னு சொல்லி எழுதுவீங்கன்னா பார்த்தன், தனஞ்சயன், ஓகேங்களா, காணிபேதாரி அப்படின்னு சொல்லலாம். காண்பதாரி அதெல்லாம் வேண்டாம். பார்த்தன், தனஞ்சயன், இல்லைன்னா இங்கே விஜயன். ஓகே. 14 மேலேருந்து கீழே என்ன. காண்டிபதாரின்னு சொல்லுவோம். சாரி. ஓகே. 14 மேலேருந்து கீழே என்ன. எது நடந்ததோ பகவத்கீதையில் வரக்கூடிய உபதேசம், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, அது நன்றாகவே நடந்தது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். சரிங்க. 19 இடமிருந்து வலம் என்ன. டேஷ் வத சொற்பொழிவாளரை குறிப்பிடுவதுண்டு. தியாகராஜர் வந்து என்னன்னு சொல்லுவோம்? பாகவத அப்படின்னு சொல்லுவோம். சொற்பொழிவாளர். ஓகே. 19 மேலேருந்து கீழே என்ன. நீரில்லா நெச்சி டேஷ் என்கிறார் ஔவையார். நீரில்லாத நெச்சி பால். ஆக்சுவலாக இந்த இல்லு வந்து எப்படி போடுறேன்னு பாருங்க. ஆக்சுவலாக அவசரத்தில் எழுதிட்டேன். நீரில்லா நெச்சி பால். ஓகேங்களா. நெய் இல்லாத உண்டி, நெய் இல்லாத சாப்பாடு பால். ஆறு இல்லாத ஊருக்கு அழகு பால். ஆறு இல்லாத ஊருக்கு அழகு பால். உடன்பிறப்பில்லா உடம்பு பால். கூட பிறந்தவங்க இல்லாத உடம்பும் பால். பாலையே மடக்குடி இல்லா மனைப்பால். வீட்டில் துணை இல்லாத வீடு பால். 21 இடமிருந்து வலம். வாழ்க்கை நிலையற்றது என்பதை டேஷ் மாயம் என்ற தத்துவம் உணர்த்துகிறது. வாழ்வே மாயம், வாழ்வே ஒரு இல்யூஷன். இதை தான் பாரதி சொன்னாப்புல. எல்லாமே ஒரு கற்பனை. நிற்பதுவே நடப்பதுவே இல்லை சொல்லுவாங்க. அற்ப மாயைகளை உன்னுள் ஆழ்ந்த பொருள் இல்லையோன்னு படிப்பார். ஓகே. 13 இடமிருந்து வலம் என்ன. கௌரவர்களில் மூத்தவர். இப்போ தான் பார்த்தோம், காந்தாரி பார்த்தோம். காந்தாரியுடைய மூத்த பையன் யார் அப்படின்னு கேட்காங்க. துரியோதனன். பதில் என்ன? துரியோதனன். ஓகே. 10 மேலேருந்து கீழே என்ன. டேஷ் வராசனம் விஸ்வமோகனம் என்பது ஐயப்பன் பாடல். ஹரிஹராசனம் விஸ்வமோகனம். ஓகே. இது சுவாமியை தூங்க வைக்கிறதுக்காக யேசுதாஸ் படித்த பாட்டுக்கு ஃபேமஸாக உள்ள பாட்டு. ஓகே. 13 மேலேருந்து கீழே என்ன.
மகாபாரதத்தில் பீஷ்மருக்கு பிறகு கௌரவர்களின் படைக்கு தலைமையேற்றவர் யார்? இப்போ தான் நம்ம ஏகலைவன் சொல்லையில் சொன்னோம். ஏகலைவன் எங்கே எழுதணும்? 5 மேலேருந்து கீழே. இதில் தான் ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. யார்? துரோணர். ஓகேங்களா? 11 மேலேருந்து கீழேன்னு ஒரு மங்கள இசைக்கருவி. மங்கள இசைக்கருவி அப்படின்னா கெட்டிமேளம், நாதஸ்வரம் சொல்லலாம். நாதஸ்வரம் இப்படி எழுதுனீங்கன்னா 16 இடமிருந்து வலம் என்ன? முருகனின் மூலமந்திரம் சரவண பவ. பேசிக்கிட்டே எழுதக்கூடாது, எழுதையில் இந்த மாதிரி பழகி விட்டுருதான். இதை திருத்திக்க. சரவண பவ. சரவண பவ அப்படின்னு சொன்னால் இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷடாஷரம் அப்படின்னு சொல்லுவோம். சரவண அப்படின்னா சரவண பொய்கை. சரவணம் அப்படிங்கிற பொய்கைன்னு சொல்லிக்கோங்க. பவ அப்படின்னா பொய்கையில் தோன்றிய. பவங்க தோன்றல். 20 இடமிருந்து வலம் என்ன? எம்எஸ் சுப்பலக்ஷ்மி பாடிய பிரபல பாடல் காட்சி நீலே வரும் கீதம். இது மீரா படத்துக்கு 1945 படித்தாங்க. 1945. 18 இடமிருந்து வலம் என்ன? திருவண்ணாமலை என்றால் இந்த மகான் நினைவுக்கு வருவார். மகான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாலே நம்ம உடனே சொல்லிடலாம். ரமண மகர்ஷி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவங்களுடைய சீடர்களாக தான் இருந்தாங்க. விவேகானந்தெல்லாம் சொல்லலாம். ஓகே. 17 மேலேருந்து கீழே என்ன? சீதையை ராம மிதிலையில் டேஷ் செய்து கொண்டார். திரு அப்படின்னு கேட்டாங்க. திருமணம் செய்து கொண்டார். ஓகேங்களா? ஆன்சர்ஸ் எதுவும் தப்பாக டிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, திருத்திக்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. சென்ட்ரல் வெற்றி பெற்றவர்கள் விபரம் சென்னை, செங்கல்பட்டு, பெங்களூர், புதுச்சேரி, திருப்பூர், நீலகிரி, மதுரை, திண்டுக்கல் அண்ட் திருநெல்வேலி, ஃபைனலி கன்னியாகுமரி. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை அண்ட் ட்ரை அகைன் அண்டில் கெட் சக்ஸஸ். நன்றிங்க.